بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்ததொரு படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனின் உணர்வுகளுக்கு அங்கீகாரம் தருகின்ற வகையில், மனித உணர்விற்கு முக்கியத்துவம் தரும் வகையில் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். எனவே தான் இந்த மார்க்கத்தை தீனுல் ஃபித்ரா என்பதாக சொல்வார்கள். இயற்கை மார்க்கம், இயல்பான மார்க்கம். மனிதனின் இயல்பை, அவனிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய இயல்பான உணர்வுகளை ஏற்றுக்கொள்கின்ற மார்க்கம், அதற்கு தகுந்த வகையில் தன்னுடைய சட்டங்களை விளக்கக்கூடிய மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை இயற்கை மார்க்கம் என்பதாக நாம் சொல்கிறோம். மனிதன் பொதுவாக பல்வேறு உணர்வுகளோடு படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுக்கென்று சொந்த விருப்பங்கள் இருக்கிறது, வெறுப்புகள் இருக்கிறது, ஆசாபாசங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மார்க்கத்தை நேர்த்தியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தான் வெளிப்படுத்துகின்ற உணர்வில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். அந்த நேர்மையான உணர்வு எது என்பதை விளங்கிக் கொள்ளும் வகையிலான ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிற போது எப்படி செய்வார்கள் என்பதை சகாபாக்கள் வர்ணிக்கிற போது இப்படி சொல்வார்கள்: மரணமாக கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு எப்படி உபதேசம் செய்வாரோ, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எப்படி உபதேசம் செய்வாரோ, அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உபதேசம் என்பது உணர்ச்சி பொங்க இருக்கும் என்பதாக சகாபாக்கள் சொல்கிறார்கள். செய்தியை சொன்னோம் என்பதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். எந்த அளவிற்கு உணர்ச்சி ததும்ப இருக்கும் என்று சொன்னால், மரணமாக கூடிய ஒருவர் தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து எப்படி உபதேசம் செய்வாரோ அப்படி இருக்கும் என்பதாக சகாபாக்கள் சொல்கிறார்கள். உணர்வு என்பது யதார்த்தமானது, பாசம் என்பது யதார்த்தமானது, குடும்பத்தார்களின் மீது இருக்கக்கூடிய அக்கறை என்பது இயல்பானது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விட்டதாக மற்ற சகோதரர்கள் எல்லாம் அவர்களை கொண்டு போய் தூக்கி எறிந்து விட்டு வந்ததற்கு பிறகு அந்த செய்தியை கிடைத்தவுடன் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள், கண்கள் குருடாகும் அளவிற்கு அழுதார்கள். ஏன் இந்த அளவிற்கு அழ வேண்டும் என்று மற்ற மகன்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லும் அளவிற்கு அழுதார்கள். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய சிரமத்தை என்னுடைய ரப்பிடத்தில் நான் முறையிடுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள். அதை குர்ஆன் தவறு என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 மாதத்தில் இறக்கக்கூடிய தன்னுடைய மகன் இப்ராஹிம் ஜனாசா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலே கண்ணீர். சகாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை நினைத்து தேம்புகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை: கண்கள் அழுகிறது, உள்ளம் வருந்துகிறது, இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் எல்லாம் வாடுகிறோம். என்றாலும் கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தையையும் நாங்கள் உச்சரிக்க மாட்டோம்.
சிரமம், கஷ்டம், வருத்தம் எல்லாம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தையையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். பொருந்திக் கொள்கிறோம், இந்த சிரமத்தை பொருந்திக் கொள்கிறோம், இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் உணர்வு வெளிப்படலாம், ஆனால் அது எல்லை மீறக்கூடாது. உணர்வு வெளிப்படலாம், அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். இதைத்தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை மகள் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவன் அபுல் ஆஸ் வெளியூருக்கு போயிருந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபுவத்து கிடைச்சிச்சு. நேரா தன்னுடைய தந்தையை சந்திச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான். நிச்சயமா நம்மளுடைய கணவர் திரும்பி வந்ததுக்கு பிறகு நாம சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில இருந்தாங்க. காரணம், அவர்களுக்கும் அவர்களுடைய கணவனுக்கும் மத்தியில் அந்த அளவிற்கு நெருக்கமும் புரிதலும் அன்பும் இருந்தது. கணவன் வந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபுல் ஆஸிடத்திலே செய்தியை சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், உன்னுடைய தந்தையை நான் பொய்யரென்றும் சொல்ல மாட்டேன், அவர்கள் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் நாட்கள் நகர்கிறது. என்றாவது ஒரு நாள் தன்னுடைய கணவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்கின்ற எதிர்பார்ப்பில் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரம் வருகிறது. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தந்தை இடத்திலே வந்து சொன்னார்கள், நானும் உங்களோடு வரவா, என்னுடைய கணவனோடு இருக்கவா? பாச போராட்டத்திற்கு நடுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனோடு இங்கேயே இருமா என்பதாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் மட்டும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றார்கள். சரியாக ஒரு ஆண்டிற்கு பிறகு பத்ர் போர். அந்த பத்ர் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிர் அணியில் அபுல் ஆஸ் நிற்கிறார். அந்த போர்க்களத்தில் கைதியாக பிடிக்கப்படுகிறார். கைதிகளின் வரிசையில் தன்னுடைய மருமகன் அபுல் ஆசும் இருக்கிறார். கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி அவரவர்களினுடைய உறவினர்கள் பிணையத் தொகையை தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸினுடைய பிணையத் தொகை என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற போது மக்காவில் இருந்து நபி அவர்களினுடைய அருமை மகள் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய முத்து மாலையை அபுல் ஆஸினுடைய சகோதரரிடத்திலே கொடுத்து, இதை கொண்டு போய் நபி அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு இவர்களை அழைத்து விட்டு வாருங்கள் என்பதாக அனுப்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அணிந்திருந்த முத்து மாலை வருகிறது. நபி அவர்கள் அந்த முத்து மாலையை பார்த்து அப்படியே அழுதார்கள். ஏனென்றால் அந்த முத்து மாலை ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்க்கை முழுக்க அணிந்திருந்த முத்து மாலை. தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக அதை தந்திருந்தார்கள். அதுதான் இங்கே அபுல் ஆஸினுடைய பிணையத் தொகையாக வந்திருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டால் இந்த முத்து மாலை பைத்துல் மாலிற்கு சென்றுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு வருகிறது. அவர்களுடைய இந்த அழகிய முத்து மாலை பைத்துல் மாலிற்கு சென்று சேருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அந்த நேரத்தில் ஒரு போராட்டம். சஹாபாக்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு கேட்டார்கள், இந்த அபுல் ஆஸை மட்டும், என்னுடைய மருமகன் அபுல் ஆஸை மட்டும் பிணையத் தொகை வாங்காமலேயே விடுவிக்கவா என்பதாக கேட்டார். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், தாராளமாக விடுவிக்கலாம் என்று சொன்ன போது பத்ர் போர்க்களத்திலே கைது செய்து கொண்டு வரப்பட்டவர்களில் பிணையத் தொகை வாங்காமல் விடுவிக்கப்பட்டார்கள் அபுல் ஆஸ் அவர்கள். ஏன் சொல்ல வருகிறேன்? உணர்வு. அந்த உணர்வு நேர்மையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாலும் சஹாபாக்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் சஹாபாக்களிடத்திலே கேட்டுக்கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முத்துமாலை இல்லாமல் அவர்களை விடுவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி உணர்வு என்பது இயல்பானது. மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்கிறது, அங்கீகரிக்கிறது. ஆனால் அந்த உணர்வு எப்படி வெளிப்படுகிறது என்பதுதான் முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசுல இருக்கும் போதே அவர்களுடைய தாய் வஃபாத் ஆயிட்டாங்க. தாயினுடைய முகம் எந்த அளவிற்கு ஞாபகம் இருக்கும் 6 வயது குழந்தைக்கு? ஆனால் தன்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத் செய்ய போகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? பகா வ அப்கா மன் ஹவுலஹு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், சுற்றி இருந்தவர்களையும் அழ வைத்து விட்டார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய தாயை நினைத்து அவர்கள் எழுதார்கள் என்று சொன்னால் பாசம், அன்பு, உணர்வு எல்லா நேரத்திலும் வெளிப்படும். ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த காலத்துல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அஸான் சொல்லுவாங்க.
ஒவ்வொரு தடவை பாங்கு சொல்லும் போதும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்த அறையை நோக்கி கையை நீட்டிக் கொண்டு தான் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அதே மேடையில் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நின்று பாங்கு சொல்கிற போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது அவர்களால் கையை நீட்ட முடியவில்லை. எப்படி கையை நீட்டுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அசைவுகளை அப்படியே தன்னுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த மதீனாவிலேயே இருக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்த இந்த மதீனாவில் அவர்கள் காணாத நிலையில் அவர்களால் மதீனாவிலேயே இருக்க முடியவில்லை. ஷாம் தேசத்திற்கு சென்று விட்டார்கள். பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்படுகிறது. பைத்துல் முகத்தஸினுடைய சாவி கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற போது அந்த நேரத்திலே பைத்துல் முகத்தஸ் திறக்கப்பட்டு பாங்கு சொல்ல வேண்டும். அங்கே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். யார் பாங்கு சொல்வது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிலால் இருக்கிற போது யார் பாங்கு சொல்வது? அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அங்கே கூடியிருந்த சகாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை அப்படியே நினைத்து அப்படியே உள்ளத்திலே உள்வாங்கி அனைவரும் அழுதார்கள். இந்த பாங்கு நேரம் முழுக்க நிசப்தமாக அழுகையில் அப்படியே மாறி போனது காட்சிகள். ஏன் சொல்ல வருகிறேன்? அந்த உணர்வு, அதற்கு முக்கியத்துவம் தருவது என்பது மார்க்கத்தில் எந்த வகையிலும் தவறாகாது. ஆனால் அந்த உணர்வு வெளிப்படுகின்ற விதத்தில் தான் இது கூடுமா கூடாதா என்கின்ற வழி வருகிறது. பொதுவாகவே உணர்வு என்பது நேரிய வழியில் இழுத்து செல்லும். அது ஹிதாயத்திற்கு காரணமாகவும் அமையும். ஆனால் ஷைத்தான் அந்த உணர்வைத்தான் தன்மையப்படுத்துவதற்கு முயற்சி செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி ஒண்ணு சொன்னாங்க, புகாரில வருது. அக்கால் தங்கை 2 பேர், 2 பேருக்கும் ஆண் குழந்தை. வெளியே சென்றிருந்த நேரத்துல மூத்தவளினுடைய குழந்தையை ஒரு ஓநாய் சாப்பிட்டு விட்டது. அவள் இளையவளினுடைய அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இதுதான் என்னுடைய குழந்தை என்று தர்க்கம் செய்கிறார். இருவருக்கும் மத்தியில் பிரச்சனை, இதுதான் என் குழந்தை என்று. அப்போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இந்த பிரச்சனை வருகிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், மூத்தவளின் கையில் குழந்தை இருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு சட்டம், யாருடைய கையில் பொருள் இருக்கிறதோ அது அவருக்குத்தான் சொந்தம். யார் தனது என்று வாதிடுகிறாரோ அவர்தான் ஆதாரத்தை காட்ட வேண்டும். சட்டப்படி பார்த்தால் மூத்தவளின் கையில் குழந்தை இருக்கிறது, உண்மையில் அந்த குழந்தை இளையவளின் குழந்தை. இந்த நேரத்தில் இது என்னுடைய குழந்தை என்று யார் நிரூபிக்க வேண்டும்? தங்கை தான் நிரூபிக்க வேண்டும். அவளால் நிரூபிக்க முடியவில்லை. எனவே ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது மூத்தவளின் குழந்தை என்பதாக தீர்ப்பு சொல்லி விடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தந்தையே வேண்டாம், இந்த விஷயத்தில் நான் தீர்ப்பு வழங்குகிறேன் என்பதாக சொன்னார். சரி, தீர்ப்பு வழங்கு என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தையை வாங்கினார்கள், முன்னால் வைத்தார்கள். ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். வாள் கொண்டு வரப்பட்டது. நான் சரியாக வெட்டி இருவருக்கும் தந்து விடுகிறேன் என்று முனைந்த நேரத்தில் இளையவளினுடைய உள்ளம் குமுறியது. வேண்டாம் வேண்டாம், அந்த குழந்தையை அங்கேயே தந்து விடுங்கள், அந்த குழந்தையை கூறு போட்டு பிரிக்க வேண்டாம் என்பதாக பெற்றெடுத்த உண்மை தாய்க்கு உள்ளம் பதறுகிறது. இதை வைத்து ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவு செய்தார்கள், உண்மையில் இந்த குழந்தைக்கு தாய் இளையவள் தான் என்பதாக. அவ்வாறே செய்தார்கள் என்கின்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உணர்வு எல்லா இடத்திலும் விட்டு கொடுக்காது, அதில் ஒரு நேர்மை இருக்கும் இயல்பாகவே. அந்த உணர்வு நேரிய வழியிலும் இழுத்து செல்லும். மக்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தொல்லை தாங்க முடியாமல் அபிசீனியாவிற்கு புறப்பட்டு போனார்கள். அப்படி போனவர்களில் ஒரு பெண் ஹஜ்ரத் லைலா பின்த் அபி ஹஸ்மா. அவங்க என்ன பண்றாங்க? அபிசீனியாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எதிரில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. அப்பா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார், லைலா பின்த் அபி ஹஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, எங்க போறீங்க? உமரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன பண்ணுவாரோ, வெட்டி போட்டாலும் போட்டுருவார். இருந்தாலும் அந்த ஈமான் தந்த பலம்,
லைலா பின் தாபி ஹஸ்மா சொல்றாங்க, அபிசீனியாவுக்கு போறோம். ஏன் அங்க போறீங்க? இங்க இருக்க விட மாட்டீங்களே, இஸ்லாத்தை ஏற்று நிம்மதியாக வாழ்வதற்கு நீங்கள் விடவில்லை, எனவே நாங்கள் அபிசீனியாவிற்கு புறப்பட்டு போகிறோம் என்பதாக லைலா பின் தாபி ஹஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தைரியமாக வந்து சொன்னார். சஅய்யுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு துணை இருப்பான் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார். என்னடா இது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இப்படி சொல்றவங்க கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு துணை இருப்பான் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போன உடனே நம்ப முடியாம தன்னுடைய கணவர் ஆமிர் இப்னு ரபியா அவர்கள் வர்றாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் வந்துகிட்டு இருந்தேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிர்த்துல வந்தாங்க, எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அபிசீனியாவுக்கு போறேன்னு சொன்னேன். ஏன் போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க எங்கள் நிம்மதியை வாழ விடல, அதனால நாங்க அங்க போறோம்னு சொல்லி சொன்னோம். அல்லாஹ் உங்களுக்கு துணை இருக்கட்டும் என்று சொல்லிட்டு போனாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா என்பதாக கேட்டான். ஒருவேளை உமரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா என்பதாக சொன்னார். ஆமிர் இப்னு ரபியா சொன்னார், உமரினுடைய தந்தை ஹத்தாபினுடைய கழுதை கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக சொன்னார். அந்த அளவிற்கு கடுமையான சித்தம் கொண்டவராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. இந்த லைலா அவர்களுடைய இந்த வார்த்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை தைத்து நேராக தன்னுடைய தங்கையினுடைய வீட்டிற்கு போனார்கள். அங்கே போனால் அவர்களும் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவுடன் கோபம் கொப்பளித்து வந்தது. தூக்கி வீசினார்கள், அடிதடி ஓங்கி அறைந்தார்கள். அவர்களுடைய காது கிழிந்து ரத்தம் வருகிறது. இந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கிருந்து விருட்டென்று வெளியே வந்தவர்கள் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு கதவை தட்டி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உணர்வு தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நேரான வழியை காட்டியது. இப்படி ஆயிரம் ஆயிரம் வரலாறுகளில் பார்க்கலாம். உணர்வு என்பது இயல்பானது, ஆனால் அதை நேர்த்தியாகவும் சரியாகவும் வெளிப்படுத்துவதில் தான் வெற்றி தோல்வி இருக்கிறது. அஷ்ரஃப் அல் அய்யூபி ஒரு முஸ்லிம் மன்னர், துர்க்கியினுடைய ஒரு பகுதியை ஆட்சி செய்தவர். அவர் அந்த பகுதியை வெற்றி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு நாள் வீட்டு கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்தால் அழகான ஒரு பெண், அருகில் ஒரு வயதான பெண், இருவரும் நிற்கிறார். வந்ததற்கான காரணத்தை கேட்கிறார் அஷ்ரஃப் அல் அய்யூபி. வந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண், இந்த அழகான பெண், இவள் இதற்கு முன்பு ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களுடைய மகள். நீங்கள் ஆட்சியை பிடுங்கி விட்டீர்கள், பறித்து விட்டீர்கள், அவர்களை கொன்று விட்டீர்கள். இப்போது வழி தெரியாமல் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறாள். ஏதாவது ஒரு உதவி கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணியும் அந்த வயதானவரும் சொல்லுகிறார்கள். சரி, உதவி செய்கிறேன் என்பதாக அஷ்ரஃப் அல் அய்யூபி சொல்கிறார்கள். அப்போது உடன் வந்த அந்த வயதான பெண்மணி சொல்லுகிறார், இந்த அழகிய பெண்ணை வேண்டுமானால் உங்களோடு சேவகம் செய்வதற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்பது தெரியும். அப்போது அஷ்ரஃப் அல் அய்யூபி யோசிக்கிறார், அழகான பெண், தன்னோடு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் யோசிக்கிறார்கள், நான் ஆட்சி அதிகாரத்தில் இன்று இருக்கிறேன், நாளை ஒருவர் வந்து என்னை அகற்றிவிட்டு அவர் இந்த இடத்தில் அமரலாம். எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள், என்னுடைய மகள் அவருக்கு முன்னால் நின்று இப்படி ஒன்றை சொல்வதை நான் விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். எனவே அவர் சொல்லுகிறார், வேண்டாம், உங்களோடு அழைத்து சென்று விடுங்கள், என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து முடித்து தருகிறேன் என்பதாக சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். மனிதனின் இயல்பிற்கு இங்கே அவர்கள் வழி கொடுக்கவில்லை. தவறான வகையில் அந்த உணர்வு போய்விடக்கூடாது, நேரிய வழியில் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாத நேரத்துல ஒரு பெண்மணி 2 குழந்தை அழைச்சிட்டு வந்தாங்க. சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. 3 பேரிச்சம்பழம் இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன். ஒரு பேரிச்சம்பழத்தை இந்த பக்கம் இருந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க, இன்னொரு பேரிச்சம்பழத்தை அந்த பக்கம் நிக்கிற குழந்தைக்கு கொடுத்தாங்க. 3வது பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வாய்க்கு அருகே கொண்டு போன நேரத்துல அந்த 2 குழந்தைகளும் தன்னுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு தாயினுடைய முகத்தை பாக்குது. அந்த குழந்தையினுடைய உணர்வை புரிந்து கொண்ட அந்த தாய் தான் சாப்பிடாமல் அந்த பேரித்தம் கனியை 2ஆக பிளந்து 2 குழந்தைகளுக்கும் தந்துவிட்டு குழந்தையை அழைத்து சென்று விட்டாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பேரித்தம் பழம் இவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து சுவர்க்கத்திற்கு கொண்டு போய்விடும் என்பதாக சொன்னார். தன்னுடைய குடும்பத்தின் மீது பாசம் காட்டுவது, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைப்பது, தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுவது எந்த வகையிலும் தவறாகாது.
இமாம் பிஷருல் ஹாஃபி அவர்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களுக்கு சொல்லுவார்கள், அகமது அவர்களே, மிகப்பெரிய அறிஞர் நீர், என்னை போன்று திருமணம் முடிக்காமல் குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொள்ளாமல் ஆன்மீகத்தில் ஈடுபடாமல் குழந்தையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக உழைத்துக் கொண்டு என்ன என்று கேட்கிற போது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் இமாம் பிஷருல் ஹாஃபி அவர்களிடத்தில் சொல்வார்கள், நான் இந்த மார்க்கத்தை இப்படித்தான் புரிகிறேன். என்னுடைய குழந்தை அழுகிற போது அந்த குழந்தைக்காக வேண்டி ரொட்டி வாங்குவதற்கு நான் செல்கிறேனே, இதுவும் இபாதத் என்பதாக இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள். என்னுடைய குழந்தைக்காக வேண்டி நான் உழைக்கிறேனே, அந்த உழைப்பு ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். மார்க்கம் அப்படித்தான் சொல்கிறது. உழைக்கிற இடத்தில் அவர் மரணமாகிவிட்டால் அவர் ஷஹீத் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மிகப்பெரிய அந்தஸ்தை அவர் பெறுகிறார். தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அவர் போராடுகிற போது, தியாகம் செய்கிற போது. ஏன் சொல்ல வருகிறேன், இது இயல்பானது, யதார்த்தமானது. அந்த இயல்பிற்கு மார்க்கம் அங்கீகாரம் வழங்குகிறது. ஆனால் அது தவறாகத்தான் போய்விடக் கூடாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையிட்ட போய் சொன்னாங்க, ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. அவர் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு போயிடு என்பதாக தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பாசத்தினால் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு சொர்க்கத்தை கொடு என்பதாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் உடனே சொன்னா, அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஒரு நபிக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டிய இஸ்திக்ஃபார் செய்வது என்பது பொருத்தமானதல்ல. மா கான லில் நபியி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் என்பதாக அல்லாஹ் சொன்னார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இவர்களுக்கு தண்டனை வரப்போகுது, உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் குடும்பத்தார்களையும் கப்பலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க, ரப்பி இன்னபினி மின் அஹ்லி, என்னுடைய மகனும் என்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னா, யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உங்களுடைய குடும்பத்தார்கள் கிடையாது. இந்த உணர்வால் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அந்த பாசத்தால் அன்பால் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அங்கே நிறுத்துகிறான். அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. இறை நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவனுடைய உன்னுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லுவது என்பது பொருத்தமானதல்ல. ஆக உணர்வு என்பது இயல்பானது, அது வெளிப்படலாம், ஆனால் அது நேர்த்தியாக வெளிப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த நேரத்தில் சகாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அழுதார்கள், புலம்பினார்கள். அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் உயர்த்தி கொண்டானோ அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான், மீண்டும் வருவார்கள் என்பதாக சொன்னார்கள். யாராவது நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலையை துண்டாக்குவேன் என்பது என்று சொல்லி வாளோடு சுட்டினார்கள். எல்லாரும், ரெண்டு பேரை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மறைவை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்னு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ரெண்டு பேருக்கு தான் உண்மை நிலை விளங்குச்சு. மற்ற ஆயிரக்கணக்கான சகாபாக்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் வைத்திருந்த பாசத்தால், அன்பால், மதிப்பால், மேன்மையால், சிறப்பால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க, இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வசனம் இது, நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணித்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை. மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்கின்ற ஒரு பெரிய வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு வசனம். இந்த வசனத்தை ஓதி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிற போது சகாபாக்கள் சொன்னார்கள், இந்த வசனம் இப்போதுதான் இறங்கியதை போன்று நாங்கள் உணர்கிறோம் என்பதாக சொன்னார்கள். ஏன் சொல்ல வருகிறேன், உணர்வு வெளிப்படும், ஆனால் அது சில பல நேரங்களில் தவறாக வெளிப்படுகிற போது அதை சரி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த உணர்வு சரியானதா? அடுத்தவர்களின் மீது பொறாமை வரும், இயல்பாகவே வரும். அந்த பொறாமையில் இருக்கக்கூடிய நேர்மையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இல்லையா? அண்ணன் தம்பி மேலதான் பொறாமை வரும், சொந்தக்காரங்க மேலதான் பொறாமை வரும், யாரோ ஒருத்தவங்க மேல பொறாமை வரும். எத்தனையோ பில்லியனர் நமக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து நாம என்ன செய்ய மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம். எத்தனையோ பெரிய பெரிய டவர் கட்டி அதுக்கெல்லாம் முதலாளிங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துலாம் நமக்கு பொறாமை வராது. நம்ம சொந்த அண்ணன் தம்பி வீடு கட்டி இருப்பான் பக்கத்துல சின்னதா, அதை பார்த்து பொறாமை வரும். அப்ப பொறாமை என்பது உறவுகளுக்கு மத்தியில தான் வரும். இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மாயை. இந்த பொறாமை உணர்வு என்பது எந்த அளவிற்கு நேர்மையானது என்பதை யோசிக்கணும்.
இந்த மாதிரி எல்லா உணர்வும் ஆபாச உணர்வாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தன்னுடைய சொந்த பிரச்சனையை மையமாக வைத்து ஒருவருடைய வேலையை கெடுப்பது, ஒருவருடைய வாழ்க்கையில் விளையாடுவது, ஒருவருடைய கண்ணியத்தை சிதைப்பது என்று சொல்லி நம்முடைய உணர்வு தவறான வழிக்கு இழுத்து செல்லுகிற போது அதற்கு தூபம் போடுகிறோம் என்று சொன்னால் மொத்தமாக நம்மை தவறான வழிக்கு அது தள்ளிவிட்டு விடும். அதனால உணர்வுகள் வெளிப்படலாம், அதில் நேர்மையும் இருக்கும், சில நேரங்களிலே இது போன்ற அநீதமான உணர்வுகளும் இருக்கும். நாம் உஷாராக இருக்க வேண்டும், அறிவை கொண்டு யோசித்து அந்த உணர்வை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி ஒரு நல்ல தௌஃபீகை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.